ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 619 ஆரம்பிக்கிறது. காலத்தை பொறுத்து நியமம். பதார்த்த சுத்தியில் இன்னொரு விஷயம். காலத்தை பொறுத்து சாத்விக பதார்த்தங்களில் சிலதையே சில காலங்களில் தள்ளச் சொல்லி விதித்திருக்கிறது. பால் தயிர் இரண்டும் சாத்வீகம்தான். ஆனால் ராத்திரி வேளையில் தயிர் போட்டுக்கொள்ளக்கூடாது. மோராக பண்ணி சேர்த்து கொள்ளலாம். மத்தியானத்தில் வெறும் பால் சாப்பிடக்கூடாது. மற்ற நாட்களில் சேர்த்துக்கொள்ளும் அநேக பதார்த்தங்களை கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, வெண்டைக்காய், பூசணிக்காய் போன்ற தப்பில்லாத வஸ்துக்களையே சிரார்த்த போஜனத்தில் தள்ளுபடியாக வைத்திருக்கிறது. அன்று பாகக்காயிலே நீலப்பால் தான் சேர்க்கலாமே தவிர மிதிப்பாகல் உதவாது. இப்படியே சாதுர்மாசியத்துக்கென்று சில போஜன நியமங்கள். சாதுர்மாசியமும் அதில் போஜன விதியும். சாதுர்மாசியம் என்று 4 மாசங்கள். அந்த 4 மாசத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் சௌரமானம் சாந்திரமானம் என்ற 2 வித பஞ்சாங்கங்களை பற்றியும் சொல்ல வேண்டும். சூரிய கதியை பொறுத்தது சௌரமான மாசம். தமிழ்நாட்டில் அனுஷ்டிக்கப்படுவது இதுதான். இதன்படி சூரியன் மேஷம், ரிஷபம் முதலான 12 ராசிகளில் என்றைக்கு பிரவேசிக்கிறானோ அன்றைக்கு சித்திரை, வைகாசி முதலான 12 மாசங்கள் பிறக்கும். மறுபடியும் சூரியன் மேஷ பிரவேசம் பண்ணுவதே அடுத்த வருஷ பிறப்பு. தேசத்தின் மற்ற பெரும்பாலான பகுதிகளில் சந்திரனின் கதியை பொறுத்த சாந்திரமான மாசம் பின்பற்றப்படுகிறது. அமாவாசை ஆனவுடன் வரும் பிரதமையிலிருந்து அடுத்த அமாவாசை வரையிலான காலம் ஒரு சாந்திரமான மாசம். இதன்படி நம்முடைய தமிழ்நாட்டினரின் பங்குனி அமாவாசை ஆகி மறுநாள் பிரதமை என்று அவர்களுக்கு புது வருஷத்தின் சித்திரை பிறந்துவிடும். யுகாதி என்று அன்று தெலுங்கர், கன்னடஸ்தர் ஆகியோர் கொண்டாடுவார்கள். மலையாளத்தில் தமிழ் வழக்கு தான். நம்முடையதான சூரியனின் மேஷராசி பிரவேசத்தை தான் அவர்களும் விஷு என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த மாசத்துக்கு சித்திரை என்றே அவர்கள் பேர் சொல்லாமல் மேடம் என்றே சொல்வார்கள். இப்படியே வைகாசியை எடவம், ரிஷபம், ஆனியை மிதுனம் என்றெல்லாம் அந்தந்த ராசி பெயராலே சொல்வார்கள். நாம் சித்திரை, வைகாசி என்றெல்லாம் சொல்வது நம்முடையது சௌரமான மாசமானாலும் எத்தனையோ பேர் மட்டும் சாந்திரமானக்காரர்களுடையதையே நாமும் எடுத்துக்கொண்டிருப்பதால் தான் அந்த பேர் சித்திரை, வைகாசி முதலியன. அந்தந்த மாசங்களில் பௌர்ணமி என்று சந்திரன் பெரும்பாலும் எந்த நட்சத்திரத்தில் உதிக்கிறதோ அதை வைத்தே ஆகும். மலையாளத்தில்தான் சௌரமானத்திற்கு ஏற்க ஒவ்வொரு மாசமும் சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறானோ அந்த பெயரே மாசப்பெயராக வைத்திருக்கிறது. ஆனால் அங்கே மேடம் நம்முடைய சித்திரை வருஷப்பிறப்பு இல்லை. சிங்கம் என்கிற நம் ஆவணி மாசம்தான் வருஷப்பிறப்பு. நமக்கு சித்திரை அமாவாசை ஆனவுடனே சாந்திரமானப்படி வைகாசி பிறந்துவிடும். இப்படியே நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் ஆனவுடன் வரும் பிரதமையில் சாந்திரமானத்தின் அடுத்த மாசம் பிறந்துவிடும். அந்த கணக்கின்படி ஒரு வளர்ப்பிரியம் ஒரு தேய்பிரியம் சேர்ந்தால் ஒரு மாசம். இது வாஸ்தவத்தில் 30 நாட்களுக்கு கொஞ்சம் குறைச்சல். அதனால் சாந்திரமானப்படி 12 மாசமும் சேர்ந்து 360 நாள் வராது. ஆனால் நியாயமாக 365 நாள் சேர்ந்ததுதானே ஒரு வருஷம். அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கான காலம். இந்த வித்தியாசத்தை சரி கட்டுவதற்காக 3 வருஷத்துக்கு ஒரு தரம் சாந்திரமானத்தில் மலமாசம் அல்லது அதிக மாசம் என்பதாக 12உடன் 13ஆக இன்னொரு மாசத்தையும் சேர்த்துக் கொள்வார்கள். அதில் சுபகாரியம் பண்ண மாட்டார்கள். சாதுர்மாசத்தை பற்றி சொல்வதற்காக இந்த சௌரமான சாந்திரமான பேச்சு வந்தது. நம்முடைய ஆனி அமாவாசை ஆனவுடன் சாந்திரமானப்படியான ஆஷாட மாசம், அதாவது ஆடி மாசம் பிறந்து விடுகிறது. இந்த ஆஷாட மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்று க்ஷீராப்திநாதவனான பகவான் தூங்க ஆரம்பிக்கிறார். அதை தொடர்ந்து வருகிற சிராவண, அதாவது ஆவணி, பாத்திரபத, புரட்டாசி, ஆஸ்வின, ஐப்பசி மாசங்களிலும் தூங்கியபடி இருந்துவிட்டு கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி என்று விழித்துக் கொள்கிறார். ஆஷாட ஏகாதசியிலிருந்து கார்த்திகை ஏகாதசி வரையிலான இந்த பீரியடில் அடங்குகிற 4 மாச காலத்துக்கே சாதுர்மாசம் என்று பெயர். ஆஷாட பௌர்ணமாசிக்கு தான் வியாச பூர்ணிமை என்றும் குரு பூர்ணிமை என்றும் பெயர். பொதுவாக இந்த வியாச பூர்ணிமையிலிருந்து தான் சாதுர்மாசி விரதம் ஆரம்பிப்பதாக அபிப்பிராயம் இருக்கிறது. சரியாக சொன்னால் பூர்ணிமைக்கு முந்தி வரும் துவாதசி என்றே அது ஆரம்பித்து விடுகிறது. இந்த சாதுர்மாச காலத்தில் தான் அநேகமாக முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் வருகின்றன. கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, மகாசஷ்டி, கார்த்திகை எல்லாம் இந்த பீரியடில் வருபவைதான்.
ஆனாலும் தட்சிணாயத்தை சேர்ந்த இந்த 4 மாசத்தில் கல்யாணம், உபநயனம், கும்பாபிஷேகம் முதலான சுபகாரியங்களை பண்ணினான் பலன் இல்லை. எல்லா ஜனங்களுக்குமான பண்டிகைகள் சாதுர்மாசத்தில் வந்தாலும் தனி மனுஷர்கள் அல்லது ஆலயம் போல குறிப்பிட்ட ஒரு இடம் ஆகியவற்றுக்கான விழாக்களுக்கு இந்த காலம் ஏற்றதில்லை. இக்காலத்தில் அவரவர்களும் நியமமாக பூஜை முதலானவற்றை செய்து கொண்டு சாதுர்மாச விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இதிலே ஆகார நியமம் முக்கியம். மற்ற காலங்களில் சுத்தமானதாக ஒத்துக்கொள்ளப்படும் ஆகார பதார்த்தங்களிலும் இந்த 4 மாசங்களில் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வகையானது தள்ளப்பட்டிருக்கிறது. இதை ஆஷாட துவாதசியிலிருந்து கார்த்திகை துவாதசி வரையிலான 4 மாசமாக வைத்துக் கொள்வது ஒரு வழக்கம். இன்னொரு வழக்கப்படி ஆஷாடத்தை அடுத்து வரும் ஸ்ராவண மாசத்தில் ஆரம்பித்து கார்த்திகை முடிய இருக்கும் 4 மாசத்தில் அனுஷ்டிப்பதாக இருக்கிற சிராவண மாசம் பூராவும் காய்கறிகளே சாப்பிடக்கூடாது. குழம்பில் கூட தான் போடக்கூடாது. அப்பளம், வடாம், சுண்டல் முதலானவற்றை தொட்டுக்கொண்டே அந்த மாசத்தை தள்ள வேண்டும். குழம்பே கூட புளியும் காய், மிளகாயும் காய் என்பதால் அவை இல்லாமல் மோரையும் இஞ்சியும் போட்டே செய்ய வேண்டும். பாத்திரபத மாசம் பூராவும் தயிரும் மோரும் சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆஸ்வின மாசம் முழுதும் பால் தள்ளுபடி. கார்த்திகை மாசத்தில் நெய்யும், உளுந்து, துவரை, கடலை முதலான எந்த பருப்பு தினசும் சாப்பிடக்கூடாது. சாதம் அல்லது சப்பாத்தியுடன் வெறுமை காய்கறிகளை மட்டுமே வேக வைத்து சாப்பிடலாம். மாத்வர்கள் தான் தற்போது ஓரளவு இந்த சாதுர்மாசிய ஆகார நியமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தினப்படி அகத்து சமையல் இதன்படி செய்யாவிட்டாலும் சாதுர்மாசத்தில் சிராத்தம் வந்தால் அந்த சிராத்த போஜனத்தில் அவர்கள் சாதுர்மாசிய நியாயப்படி தள்ள வேண்டியதை தள்ளிவிடுகிறார்கள். மற்றவர்கள் எதையும் கவனிப்பதில்லை. ஆச்சார சம்பிரதாயத்தில் வந்துள்ள சந்நியாசிகள் மட்டும் நியமத்தை அனுசரிக்கிறோம். ஆனால் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதும் வர வர சாஸ்திர பிரகாரம் இல்லாமல் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம், மகாபரிவாஜரணம்.